ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு 20 ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. இது நடக்கக்கூடாத வேண்டிய விடயம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பொறுத்து தான் நம்ம பார்க்கணுன்னு. நினச்சபடி நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் இந்த வீட்டை விட்டு எலிமினேட் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் எது சான்சஸ் பார்த்தீங்கன்னா, பெட்டி எடுக்க ஓடி போய் வீடு க்ளோஸ் ஆனது காரணத்தினால். அமௌண்ட் 10 லட்சமா அண்ட் 35 செகண்ட் தான். பட் இவங்க 37 செகண்ட் எடுத்ததா கணக்கு வருதா. இது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. பட் அவங்க எலிமினேட்டட் என்பது 100% கிளியர் அண்ட் கரெக்ட்லி கன்ஃபார்ம். ஜாக்லின் எலிமினேட்டட். பட் மிட்வீக் எவிக்ஷனாக சில பேர் மிட்வீக் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. அது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் சொல்கிறதும் பொட்டி எடுத்து போய் அவுட் ஆகுதான். எஸ், பொட்டி எடுத்து போதான் அவுட் ஆகிட்டாங்க. இது ஒரு சோகமான விஷயம். நல்ல ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் தான். 4வது இடமோ 3வது இடமோ தாவி இருந்தாங்க. இது நடந்திருக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு இது மக்கள் முடிவு? ஸோ என்ன நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று ரயான் 2 லட்சம் ரூபாய் தரா. அப்போ என்னது 47 லட்சத்தி சரி, நம்ம முத்துக்குமரன் டைட்டில் வச்சுப்போம். ஒரு 50,000 தரா. அப்போ 48 லட்சம். அதுக்கப்புறம் பவித்ரா வந்திருக்காங்க. பவித்ரா 2 லட்சம் ரூபாவை எடுத்திருக்காங்க. பவித்ரா அப்போ என்ன 46 லட்சம். அதுக்கப்புறம் விஷால் ஒரு 5 லட்சம் எடுத்ததாக ஒரு நியூஸ் வருது. அப்போ 41 லட்சம். ஓகே, அதுக்கப்புறம் சௌந்தர்யா ட்ரை பண்ணியிருக்காங்க. 10 லட்சம் 10 லட்சம் இல்லை 8 லட்சம் சம்திங். அந்த அளவுக்கு அமௌண்ட்டு பெருசாக வந்து தான் ஓடி போய் எடுக்க பார்த்துருக்காங்க. பட் அவங்களால முடியலன்னு சொல்லி கிளவராக பின்னாடி திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த அமௌண்ட்டு ஜாக்லின் வச்சது 10 லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. சரி, நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி போயிருக்காங்க. கிளவராக யோசிக்காமல், முடியாமல் தெரியாமல் ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருக்காங்க. டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. அவங்க அவுட்டாங்க. இது சோகமான விஷயம். நல்ல ஒரு ஓட்டிங் பர்சன்ட் தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் என்ன பண்ண, கொஞ்சம் யோசிச்சு திரும்பி வந்துருக்கலாம். இப்போ 10 லட்சம், அந்த 10 லட்சமும் கிடையாது. அப்படி நடக்கும் சில நேரத்தில். நல்ல ஒரு எல்லா வாரமும் நாமினேஷனில் இப்போ அவங்க பிஆர் டீமு வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் கதறி இருக்காங்களாம். ஐயோ வரலன்னு சொல்லி எல்லோரும் அழுதுருக்காங்களாம். நியூஸ் வருது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இது நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சொன்னபடி நடந்துச்சு. நேற்று நைட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இந்த நிற்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுவரை முத்துக்குமரோட ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 41 to 40 லட்சம் சம்திங். அவ்வளோதான். 10 லட்ச ரூபாவை முத்துக்குமரன் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிக் பாஸ் டீம் அது ஒன்று. இன்னொன்று ஜாக்லின் வெளில போகணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பிளான். ஏன்னா எல்லாரும் கம்பல்சரி போகணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ இதை பற்றி இன்னும் கிளியராக வேணும்னா ஒரு ஸ்டார் மார்க் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன்.